போதும் ஓ ஹஸ்பண்ட் இருக்கிற பொம்பளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது போல இருக்கு. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பாஸ் உங்களை ஓவரா கும்மிட்டு போயிட்டான். சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா? யாரா இந்த பசங்க? இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் பொழுது வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல நான் உங்ககிட்ட. பாஸ் அவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. உதவியா? இது ஏதோ காமெடி பீஸ்ரா. ரொம்ப வீக்கா இருக்கான் இவன். எப்பறம் என்னைய லவர் கூட சேர்த்து வைப்பான்? போலாம் வாடா. ஹலோ, என்கிட்ட உதவின்னு கேட்க வந்துட்டு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு திரும்பி போனா என்ன அர்த்தம்? உன் உதவி எனக்கு வானான்னு அர்த்தம். எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? உன்னை பார்த்தா அடிக்கிற மூஞ்சி மாதிரி தெரில, அடி வாங்குற மூஞ்சி மாதிரி இருக்கு. ஓ, அவன் என்ன அடிச்சதை பார்த்து அப்படி முடிவு பண்ணிட்டியா? தப்பு எம்எல்ஏ இருந்ததுனால அவன் அடிச்ச அடியெல்லாம் ஜஸ்ட் மசாஜ் மாதிரி ரசிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதே தப்பு அவன் மேல இருந்ததுன்னா அவன் உடம்புல உள்ள 10 லிட்டர் ரத்தத்தையும் ஸ்ட்ரா போட்டு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி உறிஞ்சி குட்டிச்சு இருப்பேன். பாஸ் உடம்புல 6 லிட்டர் ரத்தம் தான் பாஸ் இருக்கும். அது எனக்கும் தெரியும். 6 எனக்கு ராசி இல்லாத நம்பர், அது நியூமராலஜி. ஏன் பாஸ் ரத்தத்துல கூட ராசி பாப்பீங்க? நான் பித்தத்திலேயே பாக்குறவன்டா. உங்க பிரச்சனையை அப்புறம் பேசி தீர்த்துங்க, நான் வரேன். இவ்வளவு விவரமா பேசுதே தம்பி யாரு? இவர் பேர் தான் ராக்கி. இவர் லவ் பண்ற பொண்ணத்தான் அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு. ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்பன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணணும். மேலே நீங்க தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். டோன்ட் வரி. என்கிட்ட உதவின்னு வந்து கேட்கறவங்கள வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் என்கிட்ட கிடையாது. ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. நான் இது வரைக்கும் 49 கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். நீ 50வது ஆள். இந்த 50வது கல்யாணத்தை சீரும் சிறப்புமா செம்மையா கிராண்டியரா பண்ணி வைக்கிறேன். எனிவே, இந்த அசால்ட் ஆறுமுகத்துக்கு ஆல் ஏரியா தெரியும். ஆள் எந்த ஏரியா? ஆந்திரா. தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாராம். அதை பத்திலாம் நீ பேசாத. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். சரி, அதை விடு. அந்த பொண்ணோட அப்பன் யாரு? அரசியல்வாதியா, ரவுடியா, தொழிலதிபரா? 3. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். தம்பி, நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் நான் கெஞ்சியே கேட்கலையே. இனி கேப்பேன்னு சொல்ல வந்தேன். அந்த பொண்ணையும் உன்னையும் சேர்த்து வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பொண்ணோட அப்பா பேர் என்ன? சமரசிம்மா ரெட்டி. சம்சாக்குள்ள ரொட்டியா? யோ, சமரசிம்மா ரெட்டியா? சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. நான் ரெட்டினே மைண்ட்ல வச்சுக்கிறேன். என்ன நீ ஃபாலோ பண்றியா? ஆமா, நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல, ஸ்டைல்ஸ். பொதுவா காதலர்களை சேர்த்து வைக்க நான் பார்டர் தாண்டது இல்ல. ஆனா உன் விஷயத்துல ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். மேல என்ன பாஸ்? புதுசா ஒரு பையன் சிக்கி இருக்கான். இவனை ஒரே அமுக்கி நாம தங்குறதையும் திங்கிறதையும் பத்தி சொல்லு. இந்த மாசத்தை இவனை வச்சு தான் ஓட்டி ஆகணும். நோட் பண்றான், சீக்கிரம் சொல்லு. பாஸ் வரதை பத்தி எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா பாஸ் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவாரு, அங்கதான் சாப்பிடுவார். எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் நில்லுப்பா. நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆக்கிறாது. 5 ஸ்டார் இல்லாட்டி என்ன, ஒரு 4 ஸ்டார் 3 ஸ்டார் அடுத்த குடிச்சியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. அழகு சுந்தரம், கொஞ்சம் உள்ள வரீங்களா? குட் மார்னிங் சார். ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் கேட்டிருந்தேனே. காலையிலேயே உங்கள் டேபிளில் வச்சிட்டேன் சார். 10 வருஷமாக இந்த ஆஃபீஸில் உழைச்சதுக்கு ஃபைனலாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. மிஸ்டர் ரகுவரன் வர சொல்லுங்க. அவனை எதுக்கு கூப்பிட்றாரு? ஓ, எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும் இல்லையா? 1 செகண்ட் சார். தங்க புஷ்பம், ஈவினிங் பாயாசம் பண்ணி வைமா. மாமா ஒரு ஹாப்பி நியூஸோட வரேன். குட் மார்னிங். சேர்மன் கூப்பிட்றாரு, வாங்க. சார், என்ன விஷயம் சார்? ஏதோ புது ப்ராஜெக்டா, பல கோடி ரூபாய் ஸ்லம் கிளியரன்ஸு. யாருக்கு போகுதுன்னு தெரியல, அது விஷயமா தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னா கண்டிப்பா ஆஃபீஸ்லேயே சீனியர் தான் கொடுப்பாங்க. ஆஃபீஸ்லேயே சீனியர் நீங்க தான் சார். கங்க்ராட் சார். என்ன சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள என்ன பண்ணி சார்? அப்போ என்ன எதுக்கு வர சொன்னாரு? புரியல சார். உங்க அசிஸ்டன்ட். ஸ்மார்ட் பாய். சார் அவர் என்ன உங்க அசிஸ்டன்ட்னு சொல்லும் போது நீங்க வேணாங்கன்னு சொல்றாதீங்க சார். டோன்ட் வரி, என்ன நடந்தாலும் சரி, நீ தான் என் அசிஸ்டன்ட். கவர்மெண்ட்ல ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் 1 வீக்ல டெண்டர் கொடுக்கணும். யார் குறைஞ்ச கோட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும். நமக்கு இதில் 10 பேச வேண்டாம், ஒரு பெருமைக்காக தான் பண்ணுறோம். இந்த ஃபைல் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு, பார்த்துட்டு பட்ஜெட் கொடுங்க. சார், என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? இது உங்கள் ப்ராஜெக்ட், நீங்கள் தானே பண்ணணும். சார், நான் 6 மாசமா தான் இங்கே வேலை செய்கிறேன். என்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். ஒருத்தர் 6 மாதம் பார்த்து தெரியாதா அவங்களால முடியுமா முடியாதான்னு? நான் இங்கே 10 வருஷமா இருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா?
எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில சார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லபடியாக முடிச்சு கொடுங்க, அது போதும். தேங்க்யூ சார். மிஸ் அழகுசுந்தரம், நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் ரகுவரனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருங்க. ஓகே சார். ரகுவரன், கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ சார். இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது நீங்களும் அது எனக்குன்னு தானே நினச்சிங்க? சார் ரொம்ப சாரி சார். நான் சாரி எல்லாம் வேண்டாம், நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதுல தப்பு இல்லையே? இல்லை சார். எதுக்கு சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். சைட்டை போய் பார்த்துடலாமா? ஓகே சார், பார்த்துலாம் சார். வாங்க. ஓகே சார். ஹலோ மாமா, பாயசத்துல முந்திரி பருப்பு போடட்டுங்களா பாதாம் பருப்பு போடட்டுங்களா? ஒரு பருப்பும் வேண்டாம். மாமா, ஏனுங்க மாமா குரல் சோர்ந்து கிடக்கு? முதல்ல பாயசம். மிஸ்டர் மாணிக்கம் சார். இதை நீங்களே வச்சுக்கோங்க. என்னங்க மாமா ஆச்சு? ஏதோ வச்சுக்கிட்டுமா சார்? என்ன வச்சுக்கோன்னு வாங்கிக்கிட்டாரு. ஹாய் ரகுவரன், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அப்பா ப்ராஜெக்ட் பத்தி சொன்னாரா? ஓ, இதை ஃபேமிலியாக சேர்ந்து தான் செய்கிறீங்களா? சொன்னார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் உங்களால் தான். நோ யூ earned it. எங்க கிளம்பிட்டீங்க? சைட்டுக்கு பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட் ஒரு வாட்டி நேரில் பார்த்துடலான்னு. சைட்கா? அப்ப நானும் வரேன். சைட்டுக்குன்னா தான் நீங்களாம் ரெடியாக இருப்பீங்களே. ஷோர். என்னங்க நீங்கள் ஆனா ஒன்றா துப்பட்டா கீழே விட்டுறீங்க? I don't know, I keep doing it. வாங்க உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, நான் அந்த பக்கமாக வரேன். ஏன் மடியில் ஏறி உட்காந்துக்கங்க. தம்பி, சைனா போகிறதுக்கு ஒய்ஃப் பேக்கிங் பண்ணாடான்னு தெரியல, ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஐயோ, என் ஃபோனை மறந்து டேபிளே வச்சுட்டு வந்துட்டேன். உன் ஃபோன் இருந்தால் கொடுப்பா, வீட்டில் பேசிக்கிறேன். இந்தாங்க சார். பரவாயில்ல சார், இந்த காலத்தில் ஒய்ஃப் பேக்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன இது? ஏன் ஒய்ஃபுக்கு டயல் பண்ணா ஜிஎஃப்னு போகுது? அப்படியா? ஜிஎஃப்னா கேர்ள் ஃப்ரெண்டா? சார், கோல்டன் ஃப்ளவர் சார். கோல்டன் ஃப்ளவர்னா? தங்க புஷ்பம், கோல்டன் ஃப்ளவர். ஏன் ஒய்ஃப் நம்பர் நீ எதுக்காக ஸ்டோர் பண்ண? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். என்னடா ஆத்திரம், என்னடா அவசரம் உனக்கு? உங்க ஆத்திர அவசரத்துக்கு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன் சார். அதுக்காக ஏன் ஒய்ஃப் நம்பர் என்கிட்ட கூட கேட்காம ஸ்டோர் பண்ணுவியா நீ? என் தங்கச்சி நம்பர் நான் ஸ்டோர் பண்ணக்கூடாதா சார்? இவனை கேட்டா அனிதா மேடத்த அம்மா மாதிரிங்கிறான். இவையும் பொண்டாட்டி தங்க புஷ்பத்தை தங்கச்சி மாதிரிங்கிறான். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. அவஸ்தப்பட்டிருந்தா சார். எத்தனை வருஷமாடா? 7 வருஷம். ஆடாச்சே, சொன்னா தாண்டா காதலு. அட்லீஸ்ட் ஒரு ஜாடையாவது காட்டியிருக்கியா? எங்க கண்ணடி சுத்தம். இப்படி இல்லடா, ஃபிகர்களை பார்த்த உடனே அப்படி அடிப்பாங்கல்ல, அந்த அடி அடி. 2 கண்ணே இல்லடா, ஒரு கண்ணை மட்டும் கியூட்டா டிங்கின் அடி. என்னடா அச்சே, இதுக்கு குமரி முத்தே பெட்டர். அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வேண்டாம், சரி விடு, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வா திருவையார் போலாம். நான் வரல. நந்தினியும் வரா தெரியுமோ? நான் வரேன். போய் சேர்ந்தா தந்தி தாண்டா அடிப்பாங்க. லெட்டர் போடுறேங்கிறான். தள்ளுங்க, வழியை மறைச்சுண்டு. எவ்வாறு சரக்கு ரயில்ல ஏத்த வேண்டியதெல்லாம் பேசஞ்சர் ட்ரெயின்ல ஏத்தனா அப்புறம் ஏன்டா வண்டி கவுளாது? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வேணா அடுத்த ட்ரெயின்ல வரீங்களா? எனக்கு புகையில போட்டா புளிச்சுன்னு துப்பணும். கண்டிப்பா போகலையா? நானும் போட்டு போயிட்டேன். நான் கஞ்சா கலந்து போடுவேன். கஞ்சாவா? தம்பி இங்க வா, சீக்கிரம் வா. இங்க வா. இங்க இல்லடா, இங்க. பேசு. நந்தினி, பஸ் பாஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? இப்படி எத்தனை தப்பு தப்பு. நான் துப்புறதும் துப்பாதும் மொபைல் தாண்டா இருக்கு. ஒழுங்கா பேசுறேன். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். திருவையாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். 5வது நாள் நடக்கிற தியாகராஜர் ஆராதனை விழா தான் ஹைலைட். காவேரி கரையில இருக்கிற தியாகராஜர் சமாதி முன்னாடி ஆத்து மணல்ல பல ஊர்கள்ல இருந்து வந்திருக்கிற நூற்றுக்கணக்கான சங்கீத உபாசகா எல்லாம் ஒன்னா உட்காந்துண்டு புளியோதரை சாப்பிடுவாங்களா? உடனே இருக்காத. ஒரே குரல்ல பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடுறச்சே மனசெல்லாம் கரைஞ்சு கடவுளையே பார்த்துட்ட மாதிரி ஒரு திருப்தி வரும். யாராது? ஐயோ ஆரம்பிச்சிட்டானே. ஏப்பா
நைட்டு ஃபுல்லா வச்சு ஊதிக்கிட்டு இருப்பியா? ஐயோ எங்க இடத்த காணுமே. தண்ணி பிடிக்கிறதுக்கு யாராவது தூக்கிட்டு போயிருப்பா. கஞ்சிரா இருக்கணும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சும்மா இருடா. இங்க பாரு படுக்க போட்டு அடிக்கிறாரு. கொஞ்சம் ஒசரம் கம்மியா இருந்தா தலையணையா மேல வச்சு நீட்டி நிமிர்ந்திருப்பாரு. நீ என்ன வாத்தியம்? என்ன கோல்? ஆமா ஆமா, தின்னத்தா தின்னத்தானா உனக்கு பசிக்கிறதுன்ட்டு யாராவது வாழைப்பழத்தை தூக்கி வாயில வச்சிட போறான். ஓ மனசா